யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லை, நோவாவை போல் நீதி மானமில்லை. சொல்லுவோமா? யோசேப்பை போல் நான் ஆண்டவரே ஒழுங்கில்லை, நோவாவை போல் நீதி மானமில்லை. ஆபிரகாமை போல் விசுவாசி, தானியேலை போல தானியேலை போல் உம்மை வேண்ட. சொல்லுவோம், ஆபிரகாமை போல, ஆபிரகாமை உம்மை நான் விசுவாசிக்கல ஆண்டவரே. தானியேலை போல நான் உம்மிடத்துல ஜெபிக்கல ஆண்டவரே. நான் எப்படி இருக்கணும், நான் அப்படியே நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளும். நானாகவே இயேசுவே பிரசன்னத்தில் வந்து இயேசுவே இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீர் இறங்கி வருவீராக. பிரசன்னத்தில் வந்திருக்கிறே நீரிந்து என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்வீரா. அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் மார்த்தாளை போல உம்மை சேவிக்க விரும்புகிறேன், ஆனா சேவிக்க முடியலை ஆண்டவரே. மரியாளை போல நான் உம்மை நேசிக்க விரும்புகிறேன், ஆனா நேசிக்க முடியலை ஆண்டவரே. எஸ்தரை போல நான் எதையாயிலும் உமக்காக செய்ய விரும்புகிறேன், செய்ய முடியல ஆண்டவரே. எலிசபெத்தின் நற்குணங்களை நான் என்னுடைய தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், ஆனா முடியலன்னு சொல்லி இருக்கிறேன். சில பிள்ளைகளை இந்த வேளையில நீ தொடுவீராக, உம்முடைய அபிஷேகம் தொடுவதாக, உம்முடைய வல்ல அபிஷேகம் பரிசுத்த ஆவியாருடைய மகிமை இறங்கட்டும். உதவி செய்யுங்க ஆண்டவரே. மாத்தாளை போலும்மை சேவிக்கலை, மரியாளை போலும்மை நேசி. ஓ மாத்தாளை போலும்மை சேவி இயேசுவேப்பா, மரியாளை போலும்மை நேசிக்க. எஸ்தரை சொல்லுமா, ஆண்டவரிடத்திலே இது ஒரு ஜெபமா மாறட்டுமே. நானாகவே என்னால முயற்சிகள் எல்லாம் தோல்வியாய் நிற்கிறதே என்று சொல்லி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் கர்த்தருடைய வல்லமை பலமாய் இறங்குவதா. இந்த உலகம் இனி உன்னால முடியாதுன்னு சொன்ன பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆண்டவரே, ஒடுக்கின மனிதனுக்கு முன்பாக இவர்களை கரம் பிடித்து கொண்டு வரத்தக்கதாக இறங்குவீராக. ஒரு விச கூட சொல்லுவோமா? பாடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. சோர்ந்து போய் உலகத்தின் வார்த்தையினால் மடிந்து போய் ஊழியக்காரருடைய வார்த்தையினாலே ஊழியமே வேண்டாம் என்று நிற்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உன்னை கட்டுப்படுத்தி உன் அருகாமையிலே சகேயு வீட்டில் இறங்கி வந்த தேவன்